ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா கேரட் ஹல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் குக்கரில் தான் இன்றைக்கி பண்ணுறேன். குக்கர் ஹீட் ஆனோடனே தேவையான அளவு கீ போட்டுக்கிறேன். அடுத்தது உங்களுக்கு எவ்வளோ முந்திரி தேவையோ அவ்வளோ முந்திரி சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்திக்கோங்க. நல்லா அந்த கீலே முந்திரி ஃப்ரை ஆனோடனே திராட்சையும் போட்டு திராட்சையும் நல்லா பஃப்னு உப்பி வர அளவுக்கு வதங்கிடுச்சு. நான் ஒரு 200 கிராம் கேரட் இருக்கும் எடுத்து துருவி வச்சுருக்கிறேன். ஒரு நார்மல் சைஸ் 2 கேரட் அவ்வளோதான் நான் எடுத்து துருவி வச்சுருக்கிறேன். துருவி இந்த கீலே நல்லா ஃப்ரை பண்ணிடணும். நல்லா அது அந்த முந்திரி திராட்சை நெய்யில் நல்லா அந்த கேரட் வதங்கணும், நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன்னா ஏலக்காய் 2 தட்டி போட்டுடுறேன். நார்மலாக எல்லோரும் கேரட் ஹல்வாக்கு பசும்பால் தான் ஊற்றுவாங்க. நான் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக பசும்பால் ஊற்றாத தேங்காய் பால் ஊற்றி செய்கிறேன். தேங்காவை நம்ம மிக்சியில் அடித்து அந்த பால் வரும் இல்லைங்களா, அந்த திக்கான பாலை நான் இதில் சேர்த்திக்கிறேன். ஒரு 200 கிராம் கேரட்டுக்கு ஒரு 50 ml அந்த லெவலில் நான் தேங்காய் பால் சேர்த்து குக்கரில் போட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். இதுவே நல்லா கேரட் ஒரு முக்கால் தான் வெந்திருக்கும். நம்ம என்ன சுகர்லாம் போட்டு நல்லா கிளற ஃபுல்லாக கரெக்டாக வந்துடும். நமக்கு ஹல்வாக்கு என்ன ஸ்டேஜ் வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போது முக்கால் தான் வெந்திருக்குது கேரட். நெக்ஸ்ட் அதில் லைட்டாக தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறமேட்டுக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உங்களுக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்திக்கிறேன். நான் ஒரு 200 கிராம் கேரட்டுக்கு ஒரு 50 கிராம் அந்த லெவலில் தான் சர்க்கரை சேர்த்திருக்கேன். சுகர் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணுங்கிறவங்க அதிகமாக எடுத்துக்கோங்க. எனக்கு இந்த அளவுக்கு சுகர் இருந்தால் போதும், அதனால் நான் எனக்கு தேவையான அளவு நான் போட்டிருக்கிறேன். சுகர் போட்டோன்னே பாருங்கள் நல்லா தண்ணி விடுது இல்லைங்களா, அந்த தண்ணியெல்லாம் நல்லா பிரிஞ்சு வருது. எப்படியுமே சர்க்கரை போட்டால் தண்ணி கொஞ்சம் பிரிஞ்சு வரும். அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்ட விடணும். அந்த சர்க்கரை போட்டோன்னே தானாக கலர் சேஞ்ச் ஆகும். அந்த சர்க்கரை கேரமலைட்ஸ் ஆகும். அந்த கேரமலைட் ஆகிறப்ப அந்த கேஸ் இந்த ஹல்வாவுக்கு கலர் சேஞ்ச் ஆகுது. இப்போ சூப்பரான சுவையான கேரட் ஹல்வா ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பிரியாஸ் ட்ரெடிஷ்னல் ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.